சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பளிக்கப்பட்ட காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமரின் இந்த இந்தோனேஷிய பயணத்தின் முக்கியத்துவம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியாவிற்கு சென்றிருக்கிறார். அவர் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவை தற்போது சென்றடைந்திருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய விமானம் அந்த இந்தோனேஷியா வான் பரப்புகள் நுழைந்த உடனேயே அவருக்கு இந்தோனேஷியா நாட்டினுடைய போர் விமானங்கள் அவருடைய விமானத்திற்கு அணிவகுத்து சென்று பாதுகாப்பு வழங்கி அவருடைய விமானத்தை அழைத்து சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையத்தில் பிரதமர் மோடி அந்த நாட்டினுடைய அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவை நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். அந்த நாட்டினுடைய அதிபர் மட்டுமின்றி அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர், அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட 4 முக்கிய அமைச்சர்களும் பிரதமர் மோடியை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு பிரதமர் மோடி இது பயணம் மேற்கொள்வது 4வது முறை. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் செல்வது இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான இந்த தூதரக ரீதியிலான ராஜாங்க உறவு ஏற்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த சூழலில் தான் பிரதமர் மோடியினுடைய இந்தோனேஷிய பயணம் என்பது அமைய இருக்கிறது. நாளைய தினம் இந்தோனேஷிய அதிபருடன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். வர்த்தகம், முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது இடம்பெற இருக்கிறது. அதன் பிறகு அங்கு ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி அங்கு ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கிறது. பிரம்பானன் என்கிற ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அது கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான கோவில். அது யுனெஸ்கோ அமைப்பினர் உலக பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டினுடைய பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.